இப்போ நம்ம மேற்கு வங்கத்தில் பார்த்தோம்னா அது வந்து பொது உடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டை. அந்த கோட்டை இன்னைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா மம்தா அவர்கள் வந்து வந்தாச்சு. இப்போது அந்த கம்யூனிஸ்டுடைய கோட்டையாக இருந்து இல்லையா, அந்த கோட்டையில் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்கெல்லாம் ரகசியமாக ஒவ்வொருத்தராக அப்படியே நழுவி 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 கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி பாஜக பக்கம் போயிட்டாங்க. அவங்களுக்கும் காவியை பூசி அனுப்பிச்சிட்டாங்கன்னு பார்க்குறோம். சரி, அப்போது அங்கே அந்த மாதிரி நடந்திருக்கு இல்லையா, ஏன்னா அது வந்து பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்டுடைய கோட்டையாக இருந்தது, அந்த மாதிரி மாறிடுச்சு. அதனால் கேரளாவும் கம்யூனிஸ்டுடைய இதுவாக இருக்கு இல்லையா, அதனால் இங்கேயும் மாறி இருக்குமோ. ஏன்னா கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் ரொம்ப பரவலாக எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு அது வந்து ஊடுருவி இருக்குது கேரளாவை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த இடத்துல மேற்கு வங்கத்தில் நடந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பரவலான ஒரு கருத்து